2 நபர்களுக்கு இடையிலுள்ள பிரச்சனை. ஒரு சொத்து சம்பந்தமான பிரச்சனை அப்படின்னு வச்சுக்கங்களேன். இதுக்கு உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு குடுத்திருக்கு. தண்டனை குடுத்திருக்கு. இந்த தண்டனைய குறைக்கணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்த அணுகி தண்டனை குறைப்பு பெற முடியுமா? தண்டனை குறைப்பு பெறலாம். சில நேரங்களில் பெறாமலும் போகலாம். எப்படி அப்படின்னு பார்த்தா, உதாரணமா ஒரு சுப்ரீம் கோர்ட் கேஸ் எடுத்துவோம். உத்தரப்பிரதேஷ்ல ஒரு முஸ்லீம் மசூத்னு அவர் பேர். அவர் இன்னொரு பங்காளியோட ஒரு சண்டை போட்டுக்கிறார். அதில் ஒரு அடித்தடிலாம் நடந்து காயப்பட்டு எலும்பெல்லாம் உடஞ்சி போகுது, கை கால் எலும்பெல்லாம் உடஞ்சி போகுது. ஸோ அதனால் பாதிக்கப்பட்டவர் நிறைய நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கார், மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்கிறார் என்று தெரிய வருது. இது சம்பந்தமாக கீழமை நீதிமன்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய செஷன்ஸ் கோர்ட் அதில் 4 ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்படுகிறது. 4 ஆண்டுகள். ஐயோ, இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கே, நான் சாதாரணமாக தான் ஒரு கை காலை தான் உடச்சேன், அதுக்கு போய் 4 வருஷம் கொடுக்குறீங்களேன்னு சொல்லிட்டு அவன் ஹைகோர்ட்டுக்கு போகிறான். உத்தரப்பிரதேஷ் அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க. அலகாபாத் ஹைகோர்ட் சரி, இவ்வளோ உண்மையாகவே ஏன் இந்த மாதிரி கம்மி பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார், அவனும் நானும் ஒரு பங்காளி, பெரியப்பா பையன் சித்தப்பா பையன், அதில் எங்களுக்குள்ள சொத்து தகராறு தானே ஒழிய மற்றபடி வேற எதுவும் கொல்லணுன்ற எண்ணம் அடிக்கணுன்ற எண்ணம்லாம் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு. அப்படியே பார்த்தா ரொம்ப நல்லவங்களா தெரியுறீங்க. 4 ஆண்டுகளை நான் 1 ஆண்டாக குறைத்து விடுகிறேன்னு சொல்லி ஹைகோர்ட் இஸ் ரெடியூசிங் தி சென்டென்ஸ். அந்த பனிஷ்மெண்ட்டை 4 ஆண்டுகள்லேருந்து குறைச்சது. திரும்ப இந்த 1 ஆண்டு கூட எங்களால் இருக்க முடியாது உள்ள அப்படின்னு சொல்லிட்டு அந்த மசூத்ன்றவன் ஹி இஸ் கோயிங் டு சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றத்தை அணுகி, பாருங்க சாமி, பக்கத்து வீட்டுக்காரன் நானும் அடிச்சுட்டா எங்களுக்கு 1 ஆண்டு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி 1 ஆண்டு கொடுத்து எங்களை பனிஷ் பண்ணியிருக்காங்க உயர்நீதிமன்றம், இது செல்லத்தக்கதல்ல, ஏற்றுக்கொள்ள முடியல எங்களால், அதனால தண்டனையே ரத்து செய்ய அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்தை அணுகுகிறார்கள். உச்ச நீதிமன்றம் இந்த கீழமை நீதிமன்றம்னு சொல்லக்கூடிய ட்ரையல் கோர்ட், செஷன்ஸ் கோர்ட்டை பார்க்குறாங்க. 4 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஹைகோர்ட்டினுடைய டெசிஷன் என்னன்னு பார்க்குறாங்க. 1 வருஷமாக குறைச்சிருக்கு 4 வருஷத்துலேருந்து. இப்போ அந்த 1 வருஷம் கூட முடியாதுன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்குமெண்ட்ஸ்லாம் கேட்ட பிறகு இவங்க புதுசாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. என்னன்னா, ஆக்சுவலி இந்த அடிதடி தகராறு அட்டெம்ப்ட் டு மர்டருக்கு உனக்கு 7 ஆண்டு குறையாம தண்டனை கிடைச்சிருக்கணும். ஆனா கீழமை நீதிமன்றம் என்று சொல்லப்படுகிற செஷன்ஸ் கோர்ட்டு 4 ஆண்டுகள் தான் கம்மியா கொடுத்துருக்கு. அதை எதிர்த்து நீ உயர் நீதிமன்றம் வந்திருக்கிறாய், அது 4 ஆண்டுகளையும் குறைத்து 1 ஆண்டாக கொடுத்திருக்கிறது. அதுவும் வேணான்னு சொல்றேன், அதெல்லாம் முடியவே முடியாது. அதனால இந்த உயர்நீதிமன்றம் கொடுத்த தண்டனை அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம். எனவே இந்த உயர்நீதிமன்றம் கொடுத்தனை அனுபவித்து ஆகணும், அதை குறைக்க முடியாது அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு நீதிமன்றம் கொடுத்த தண்டனை குறைத்து உயர்நீதிமன்றத்தில் வாங்குறாங்க. உயர்நீதிமன்றத்தில் இருக்கிறதையும் குறைக்க சொல்லி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணும்போது இந்த மாதிரி பண்றவங்களுக்கு அதிகமாக தண்டனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எஸ், பியூட்டிஃபுல், நல்ல கொஸ்டின். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்முடைய சேனலில் தான் நான் சொல்லியிருந்தேன், சுப்ரீம் கோர்ட் கேன் டூ எனிதிங். உச்ச நீதிமன்றம் எந்த மாதிரியான ஒரு தீர்ப்பும் வழங்க முடியும். ஏன்னா கான்ஸ்டியூஷனில் அதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதாவது ஒரு தண்டனை இல்லாமல் ஆக்குவதற்கோ, ஒரு தண்டனையை அதிகப்படுத்துவதற்கோ, ஒரு தண்டனை குறைப்பதற்கோ, அல்லது இந்த 3த்தையுமே விட்டுட்டு புது மாதிரியான தண்டனை கொடுப்பதற்கோ எல்லா வழிவகைகளும் சுப்ரீம் கோர்ட்டினுடைய நீதிபதிகள் கையில் இருக்கிறது. எனவே அவர்கள் இப்போ சப்போஸ் 4 வருஷம் கொடுத்துருந்தாங்க கீழமை நீதிமன்றம், உயர்நீதிமன்றம் 1 வருஷம் நம்ம பேசின கேஸில், அதெல்லாம் முடியாது, 7 வருஷம் நீ இருந்தாகணும்னு மாற்றி கொடுத்துருக்கலாம். 1 வருஷத்தை வேண்டவே வேண்டாம், 6 மாதம் இருக்கலான்னு கம்மி பண்ணியிருக்கலாம். இல்லை, நீ 1 வருஷமே வேணாம், 2 பேரும் சமரசமாக போயிட்டீங்க, அதனால் உங்களுக்கு தண்டனை இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு இல்லாமலையும் பண்ணியிருக்கலாம். இந்த 3த்தையும் தவற விட்டுட்டு ஒவ்வொரு ஆளும் 25 லட்சம் ரூபாய் அவனுக்கு காம்பன்சேஷன் கொடுத்துருங்கன்னு புதுசாக ஒரு ஃபைனும் போட்டிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த விதமான ஒரு தண்டனையும் சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றம் கொடுப்பதற்கு அதற்கு எல்லா அதிகாரங்களும் இருக்கிறது என்பதுதான் உண்மை. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தான் இந்த கேஸ்லையும் ரஞ்சன் கோகாயும் MV ரமணா என்கிற 2 நீதி அரசர்களும் இந்த தண்டனையை 1 வருஷம் கொடுத்ததை உறுதிப்படுத்துகிறார்கள்.